டு1 ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல விழிப்புணர்வு ஜோதிடம் குறித்த பல தகவல்களை சொல்லிக்கிட்டே வரோம். அந்த வகையில் பல பேர் கேட்குற கேள்விகளுக்கும் நம்ம அப்பப்போ பதில் சொல்கிறோம். எல்லோரும் அவங்களுக்கு பொதுவான கேள்விகளை கேட்கும்போது நம்ம பதில் சொல்லாமல் தவிர அவங்கவுங்க பிறந்த தேதி, ஊர், குழந்தை ஜாதகம் இப்படியெல்லாம் போட்டு பார்க்க சொன்னால் நம்ம யார், ஆள், அட்ரஸ்ஸு என்னன்னு தெரியாமல் எப்படி பார்க்குறது? ரெண்டாவது, நமக்கு அது முழு நேரமாக அந்த வேலையை பார்க்கவும் முடியாது. அதனால் தயவுசெய்து அவங்கவுங்க பர்சனல் டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கமெண்ட்டில் போட்டுலாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்து சில கேள்விகள் கேட்கும்போது எல்லாருக்கும் பொதுவான பலன் தரக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில் ஒரு கேள்வி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறதுக்கு லக்னமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அதை பற்றி என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்லாம் பல பேர் கேட்டிருக்காங்க. ஓகே, எதுவுமே தேவையில்லை, 9 கிரகமே இல்லாமல் கூட பலன் சொல்ல முடியும். அது எப்படி சொல்லலான்னா, யார் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தை தவிர அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. அதாவது சொல்லுவாங்கள்ல, வாழ்க்கையில் தன்னுடைய ஒவ்வொரு அசைவிலையும் ஜோதிடத்தையே சுவாசம் மாதிரி நினச்சவங்களால அதெல்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் நினைக்க முடியாதுலாம் இல்லை. ஆனால் இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோஷியல் மீடியாக்களோட பிரச்சனையே என்னென்னா, யாராவது ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னா அதை பிடிச்சிட்டு எல்லாம் நிற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பல பேர் சொன்ன பாயிண்ட்டை, அதாவது பழைய முந்தையில் புதிய கல்லுங்கிற மாதிரி எடுத்து சில பேர் இந்த தகவலை சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயங்களில் பார்க்கும்போது தான் ஒருத்தர் லக்னமே தேவையில்லை ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, அது அது ஒரு பிருகு நந்தி நாடியில் அது ஒரு பார்ட்டு. நாடியை பற்றி நம்ம நிறையா சொல்லும்போதே சொல்லியிருக்கோம். நிறைய சப்தரிஷி நாடி அப்படிங்கிறது 7 ரிஷிகளுடைய அவங்கவுங்களுடைய ஃபைண்டிங்ஸ் தான் அந்த 7 நாடிகளோட தொகுப்பு. அதில் ஒரு நாடி பிருகு நந்தி நாடி. இதேமாரி நிறைய நாடிகள் இருக்குது. இது தவிர தனியாக இன்னும் பல நாடிகள் இருக்குது. என்ன சொல்லப்போனால் அந்த புலிப்பாணி 300ன்னு சொல்கிறோமே, அதுவே ஒரு நாடி தான். ஸோ அதை மட்டும் படிச்சுட்டு நம்ம இன்னொரு விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட முடியுமான்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. இங்கே நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஒரு மனிதனுக்கு முக்கியமான அடையாளம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட முகம்தான். இப்போ ராஜேந்திரன் அப்படின்னு சொன்னால் ராஜேந்திரனோட முகம்தான் உங்களுக்கு முதல் அடையாளம் இல்லையா? இந்த முகத்தை மறைச்சிட்டு கீழே உள்ள உடம்பை மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அடுத்தது இன்னொரு விஷயம், அதாவது அது ஒரு பார்ட்டு. அதாவது என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் கிரக சேர்க்கையாக எடுத்துக்கோங்க இந்தந்த இடங்கள்ல இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது கரெக்டு, நம்ம அதெல்லாம் தவறுலாம் சொல்ல முடியாது. அது எல்லா ஜாதகங்களுக்கும் பொருந்துமா அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது தலை அப்படிங்கிறது, தலை இல்லாமல் ஒரு உடம்பை எப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கணும். ஜோதிடத்தில் விதி, மதி, கதி அப்படின்னு சொல்கிறாங்க. விதி அப்படிங்கிறது லக்னம், அதாவது நமக்கு விதிக்கப்பட்ட விதி. மதி அப்படிங்கிறது விதியை சில நேரங்களில் நமக்கு நடக்கக்கூடிய சில சூழ்நிலைகள், ரொம்ப கடுமையான போராட்டங்கள் வந்ததுன்னா விதியை மதியால் வெல்றது எப்படி, அதை கடந்து போகிறது எப்படி, அல்ல அதை எதிர்த்து போராடுறது எப்படி அப்படின்னு சொல்கிறது மதி. சரி, விதியும் சுமாராக தான் இருக்குது, மதியும் சுமாராக தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது கதி அப்படிங்கிற ஒரு பார்ட் எடுக்கிறாங்க. கதிங்கிறது நம்ம ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கோ அதை வச்சு சில விஷயமான பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டு வர்றது. அப்போ விதி, மதி, கதி இது 3மே தேவை. இது இல்லாமலே ஜாதகம் சொல்ல முடியுமான்னா கண்டிப்பாக சொல்லலாம், பலன் சொல்லலாம். என்னுடைய ஆசான் நெல்லை வசந்தன் ஐயா மாதிரி ஜோதிடத்தையே சுவாசமாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு அசைவுக்கும் பலன் சொல்கிறாங்கள, அவங்களால சொல்ல முடியும். நெல்லை வசந்தன் ஐயா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, அவர் ஒரு பலன் சொல்கிற முறையை கண்டுபிடிச்சார். அதாவது பலன் சொல்கிற முறைன்னா இதில் கம்ப்ளீட்டாக பலன் சொல்ல முடியாது. அந்த இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன சால்வேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பலன் கொடுத்தாரு. அதில் என்ன பண்ணுவார்னா, யாராவது ஒருத்தங்க நீங்கள் அவரை தேடி போனீங்கன்னா, ஒரு ஜாதக கட்டம் 12 ராசிகள் அடங்கின ஜாதக கட்டம் இருக்குல்ல, அது உங்கள் கையால் போட சொல்லுவார். நீங்கள் உங்கள் கையால் போட்டிங்கன்னா நீங்கள் அளவு எடுத்த மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி அவ்வளோ கரெக்டாக போட முடியாது இல்லையா? அதில் 1ஆம் இடம், 2ஆம் இடம் 12 இடங்களும் காமிக்கும். அந்த 12 இடங்களை காமிக்கும்போது எந்த கட்டம் என்ன பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, எந்த இடம் கொஞ்சம் இப்படி நேராக இல்லாமல் ஒழுங்கற்று இருக்குது, இதை வச்சு என்ன சொல்லுவாங்க, பிரச்சனைகள் என்ன இருக்குது, இதுக்கு என்ன தீர்வுங்கிறத கரெக்டாக சொல்ல முடியும். அதாவது கடந்த ஜனவரி மாதம் நெல்லை வசந்தன் ஐயாவோட அந்த நினைவு நாள் அன்னைக்கு அவர் கூட பல வருடங்கள் இருந்த ஒரு ஆட்டோ டிரைவர் எப்படி அவர் பலன் சொல்லுவார்னு சொல்லும்போது அவர் இந்த டாப்பிக்கை லேசாக சொன்னார். இப்படிலாம் சார் சொல்லுவார் அப்படின்னு சொன்னார். எப்படின்னா, இந்த கட்டங்களை போட விட்டாலே 1ஆம் இடம் என்னத்தை குறிக்கிறது, லக்னத்தை குறிக்கிறது, 2ஆம் இடம் தனம் வாக்கை குறிக்கிறது, 3ஆம் இடம் சகோதரத்தை குறிக்கிறது, முயற்சியை குறிக்கிறது. இந்த மாதிரி 12 பாவங்களும் இருக்கும் இல்லையா? இந்த 12 பாவங்களில் கிரகங்களை ஃபில்லப் பண்ணாமலே அந்த பாவங்களை வச்சு அவருக்கு அப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இதுக்கு என்ன சால்வேஷன் என்ன அப்படிங்கிறத நெல்லை வசந்தன் ஐயா ரொம்ப தெளிவாக சொல்லுவார்.
அவர் கூட இருந்தவங்களும் ஓரளவு அதை வந்து சொல்லுவாங்க. அதனால் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்ல. அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்து ஓரளவு துல்லியமாக பலன் சொல்லணும். துல்லியமான எடுத்துக்க வேணாம். ஓரளவு சொன்னால் ஒரு 35 மார்க் 40 மார்க் வாங்குற அளவுக்கு பலன் சொன்னாலே அவங்க உண்மையிலேயே பெரிய ஜோதிடர். இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல ராசி காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராசியும் என்னென்ன தன்மையை குறிக்குது, என்னென்ன இடத்த குறிக்கிறது, என்னென்ன நிலையை குறிக்குதுன்னு அதுக்கு ஒரு கேட்டகரி இருக்குது. அதே மாதிரி இந்த 12 ராசிகளுக்கும் உரிய அதுக்கு பேர் ராசி காரகத்துவம்பாங்க. உதாரணத்துக்கு மேஷம்னா அதை வந்து என்ன சொல்லுவோம், நம்ம நெருப்பு ராசினுவோம், வறண்ட நிலத்தை குறிப்போம், ஆடு மாடுகள் மேயக்கூடிய மேய்ச்சல் நிலங்களை குறிப்போம். இப்படி ஒரு 12 பாவங்களுக்கும் இடம், காலம், இது எல்லாத்தையும் பல விஷயங்களை குறிக்க வேண்டியதை வச்சு சொல்கிறது ராசி காரகத்துவம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கிரக காரகத்துவம். கிரக காரகத்துவம் பார்த்திங்கன்னா சூரியன்னா தந்தையை குறிக்கிறது, சந்திரன்னா தாயை குறிக்கிறது, சூரியன்னா வந்து நம்மளுடைய கௌரவத்தை குறிக்கிறது, சந்திரன்னா இன்னும் நம்மளுடைய மனநிலையை குறிக்கிறது. இப்படி 9 கிரகத்துக்கும் வெவ்வேறு விதமான காரகத்துவம் இருக்குது. இதை தெளிவாக படிச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கிரக சேர்க்கை காரகத்துவம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு கிரகமும் மற்ற கிரகத்தோடு சேரும்போது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும், இன்னொரு கிரகத்தை பார்வை செய்யும்போது என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், அதன் பிறகு நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தை சுற்றி வரக்கூடிய கோச்சார கிரகங்கள் பார்வை செய்யும் போதும் கடந்து போகும்போதும் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெளிவாக தெரிஞ்சால் ஓரளவு பலன் சொல்லலாம். இதுதான் வந்து ஜோதிடத்துக்கான அருமையான முறை. இதை விட்டுட்டு லக்னம் தேவையே இல்லைன்னா எப்படி இதை வந்து பலன் சொல்கிறது? ஒரு மனுஷனுக்கு முக்கியமான அடையாளமே தலை தானே. லக்னம் இல்லாமல் பலன் சொன்னால் என்ன சொல்கிறது? தலை இல்லாத உடம்புக்கு என்ன பேர் சொல்லுவோம்? அதை நம்ம அதுக்கு மேலே டீப்பாக போக விரும்பலை. அதனால் அப்படி ஒரு பலன் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம வேணான்லாம் சொல்லலை, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி ஒருத்தர் பலன் சொன்னார்னா இந்த தமிழ்நாட்டில் ஜோதிட விரும்பிகள், ஜோதிடத்து மேலே ஆர்வலர்கள் அத்தனை பேரும் அங்கே தானே குவிஞ்சு நிற்பாங்க. ஏன் அங்கே போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்மள மாதிரி சேனல்கள் வந்து தொழில் ரீதியாகவோ வசூல் ரீதியாகவோ யாரோடையும் நம்ம போட்டி போடாதனால, மக்கள் பக்கம் நின்று பேசுகிறதுனால, மக்களுக்கு தெளிவு வேணுங்கிறதுனால நம்ம இந்த விஷயங்களை தெளிவாக சொல்கிறோம். ஸோ அதனால் லக்னம் இல்லாமல் பார்த்தாலும் சரி, ராசி இல்லாமல் பார்த்தாலும் சரி, அந்த 12 கட்டத்துக்குள்ளே 9 கிரகங்கள் இல்லாமல் பார்த்தாலும் சரி, எப்படி வேணாலும் பார்த்துக்கோங்க, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வர வேண்டியவங்களுக்கு சரியாக வழிகாட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லும்போது வர்ற நபருடைய கையாலேயே கட்டம் போட சொல்லி வந்து ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி பலன் சொல்கிறதுன்னு ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன் இல்லையா. இதில் வந்து அஷ்டவர்க்க பரல்கள் அப்படின்னு ஒரு ஜோதிடத்தில் ஒரு முறை இருக்குது. அது வந்து கொஞ்சம் பேசிக், அதை வச்சு பேசினோம்னா பெருசாக டீட்டெயிலாக போகும். ஒரு ராசிக்கும் ஒரு கிரகத்துக்கும் பரல்கள் கொடுப்பாங்க, புள்ளிகள். இதை பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு புள்ளிகள், அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் புள்ளிகள்னு வரும்போது 1ஆம் இடத்துக்கு எத்தனை புள்ளிகள், 2ஆம் இடத்துக்கு எத்தனை புள்ளிகள், 3ஆம் இடத்துக்கு எத்தனை புள்ளிகள், இதை வச்சு அந்த பாவங்கள்லாம் எப்படிலாம் இருக்கும், இந்த ஜாதகருக்கு அந்த பாவங்கள்லாம் எப்படி வேலை செய்யுங்கிறத கரெக்டாக சொல்லுவாங்க. சில நேரங்களில் எந்தெந்த நேரத்தில் எப்போ நடக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஜோதிடத்தில் இந்த மாதிரி பல்வேறு முறைகள் இருக்குது. இதை அடிப்படையாக வச்சு ஒரு கட்டத்துக்கு 30 மார்க் நீங்கள் ஆவரேஜாக வச்சிங்கன்னா அந்த கட்டத்தை விட பெருசாக போகிற கட்டத்துக்கு அதை விட கூடுதல் எண், அதை விட குறைவாக இருக்கிற சின்ன கட்டத்துக்கு அதை விட கம்மியான எண், கொஞ்சம் கோணல் மாடலாக இருக்கக்கூடிய கட்டத்துக்கு ஒரு மாதிரி குறைவான எண், இந்த பேஸில் எண்ணிக்கையை கொடுத்துட்டே பலன் சொல்ல முடியும். இதை நீங்களும் நானும் ஓரளவு சொல்லலாமே தவிர வர்றவங்களுக்கு தீர்வு சொல்லணுங்கிறது தான் ஜோதிடத்தில் முக்கியம். அதில் எந்த சிஸ்டம்ங்கிறது ரெண்டாவது தான். ஸோ இப்போ இந்த அடிப்படை விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்திட்டிங்கன்னா லக்கணம் இல்லாமல் பார்க்குறது என்ன, ஜாதகமே இல்லாத பார்க்குறவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க. கோயிலுக்கு அதாவது லக்கணம் இல்லாமல் பார்க்குறது, ராசி இல்லாமல் பார்க்குறது, கட்டம் இல்லாமல் பார்க்குறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வர்றவங்களை திருப்தி செய்வதற்காக மட்டுமே பார்க்கக்கூடாது, அவர்களுக்கு நல்வழி காட்டுவதற்காகவும் ஜோதிடம் பார்க்குறதுனால கண்டிப்பாக நம்ம பல்வேறு முறைகளையும் அடிப்படை ஜோதிடங்களையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டு அது தெரிஞ்சவர்களோட அப்பப்போ வந்து அது சம்மந்தமாக விவாதம் நடத்துறது, டிஸ்கஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அடிப்படை கல்வியிலையும் இந்த ஜோதிட ரீதியாக நம்ம படித்த விஷயங்களும் ப்ராக்டிக்கலாக இந்த ஜாதகத்தோடு எப்படி ஒப்பிட்டு போகுது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு முடிச்சுட்டு தான் வந்து எது சரியான சிஸ்டம் எது தவறான சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம முடிவுக்கு வரலாம். இந்த சிஸ்டங்கிற விஷயமே வேணாம். இது லக்கணம் இல்லாமல் பார்க்குறது எப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்க தலை இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு அடையாளம் சொல்கிற கதையாக தான் இருக்குமே தவிர, பட் அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. பட் அது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. அதனால் நிச்சயமாக வந்து ஒரு ஜோதிடத்தை தெரியணும்னு நினச்சிக்கிறவங்களும் அதை ஆர்வமாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது எது நமக்கு சரியாக வருதோ அதை எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த துறையில் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் அடிப்படையில் நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து.
என்ன நேயர்களே, இது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். நிச்சயமாக அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு சுவையான தகவல்களோடு சந்திக்குவோம். நன்றி, வணக்கம்.